அனைவருக்கும் வணக்கம். சீமான் விஜய் கூட்டணி உண்மையா? சிம்பிளா சொன்னோம்னா, சீமான் டைரக்டர், விஜய் ஆக்டர், 2 பேரும் சேர்ந்தா நல்லா படம் காட்டலான்னு சீமான் ஆசைப்படுறாரு. இதுதான் உண்மை. சீமானை ஒரு மரியாதை தெரியாத நபரா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அனைவரையும் அரவணைப்பவனே ஒரு நல்ல தலைவன் ஆக முடியும். எல்லாரையும் உரிமையில பேசுறவன் தற்கூரி தான் ஆக முடியும். பத்திரிகையாளர்களிடம் உரிமையில் பேசுவது, தனது கட்சி நிர்வாகிகளிடம் உரிமையில் பேசுவது, தனது கட்சி தொண்டர்களை அடிமை போல் நடத்துவது, இதெல்லாம் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகல்ல. நீ கேள்வி விட்டு நீ பதில் சொல்லு, நான் பதில் சொல்லணும். நான் கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். நான் கேள்வி விட்டா பதில் சொல்லவே சொல்ல மாட்டேன். நான் கேட்கறது பதில் சொல்லுங்க சார். நான் என்ன சொல்லுவேன்? எப்போது சீமான் அனைவரிடத்திலும் மரியாதை, அதாவது பாப்போ என்று பேசாமல் வாங்க போங்க என்று மரியாதையுடன் பேச தொடங்கிறாரோ, அப்போதுதான் அவர் அரசியலில் வளர்ச்சி என்பதே காண முடியும் என்பது என்னோட கருத்து. ஒரு தலைவன் சரியா இருக்க மட்டுமே அந்த கட்சி சரியா இருக்க முடியும். ஒரு தலைவனே எப்படின்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் அப்புறம் எப்படி செயல்படுவாங்க என்று நீங்க ஒவ்வொரு யோசிச்சு பார்க்கணும். அதே போல சீமான் அவர்கள் பொது வெளியிலே இவ்வளவு திமிராக பேசுகிறார் என்றால், இன்னும் தனியாக இருக்கும்போது எப்படி பேசுவார் என்று ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். சீமானை பல பேர் ஜாதிய தலைவராக மட்டுமே பார்க்க முடியும். அந்த பார்வைக்கு அவருடைய செயல்பாடுதான் காரணம். சீமானை பொறுத்தவரை ஒரு நகைச்சுவை பேச்சாளர், அவ்வளவுதான். பிரபாகரனை தன் தலைவன் என்றும் அவருடன் சேர்ந்த பயிற்சி, அதாவது நான் அந்த பயிற்சி எடுத்திருக்கேன், எந்த பயிற்சி எடுத்தேன்னு சொல்ற அவரோட இதுவரைக்கும் பிரபாகரனோட இருந்ததா ஒரு போட்டோ கூட இல்லை, இனிமே வரப்போவதும் இல்லை. ஏன்னா அது உண்மையே இல்லை. இது போல பல சம்பவம் உண்டு. அதாவது நான் கூட்டணி யாரோடையுமே வச்சுக்க மாட்டேன், நான் தனியா தான் அப்படியே கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீமான், அதே போல முன்பு கமல், அதாவது ரஜினி 2 பேரோட அரசியல் வருகை எதிர்த்தவர் அப்பயே சொன்னார். அதாவது ரஜினியையும் கமலையும் அடிக்கிற அடியில விஜய் இல்லை, நம்ம எந்த நடிகர்களும் அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு சொன்னாரு. அப்படி சொன்னவர் இன்னைக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாருன்னா அது அவரோட அரசியல் சுய லாபத்திற்காக என்பது ஒவ்வொருவருமே அந்த விழிப்புணர்வு நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயோட அரசியல் வருகை அவரோட ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இவரோட இந்த கூட்டணி நாடகமே புரியுது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டா அவர் இவரிடத்துக்கு வந்துட்டா இவருக்கு சுத்தமா வேலை இல்லாம போயிடும். நீங்க முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல விஜய் இல்ல, எம்ஜிஆரே மீண்டும் பிறந்து வந்தாலும் அரசியல்ல வளர முடியாது. ஏன்னா சினிமா வேறு அரசியல் வேறு என்று 18 வயதுக்கு மேல் உள்ளவங்க தெரிஞ்சுட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அது சின்ன பசங்க போறது இயல்புதான். தனது சொந்த செலவை கூட நிதி வசூல் செய்து, அதாவது கட்சிக்கு நிதி வசூல் செய்து அவரோட சொந்த செலவையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவர் சீமானை பத்தி நீங்க யார்கிட்ட கேட்டு பாருங்க. சீமானை மட்டும் இல்ல, அதை பத்தி பேசுற நம்மளையும் பைத்தியமா தான் பார்ப்போம். சீமான கதைகள் பல உண்டு. ஆமை கறி சாப்பிட்டதுல இருந்து சுடுகாட்டுல படிச்சேன்னு சொல்ற வரைக்கும் ஏகப்பட்ட கதை. அவர் பாட்டுக்கு மனம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ஒரு நகைச்சுவா எடுத்துட்டு போயிடும். 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான், முசோலினியை பத்தி பேசுவான். முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு, அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னப்போ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விட்டு தான் என் விடுமா. முத்தராமலிங்கரை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். சீமானால பத்திரிகையாளர்கள் இல்லாம இருக்க முடியாது, பத்திரிகையாளர்களும் சீமான் இல்லாம இருக்க முடியாது. ஆனால் எல்லா இடத்திலும் நான் ஒரு வேண்டுகோள் சொல்றது என்னன்னா, சீமானுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டியது நீங்கள் ஒவ்வொருவரும் தான். எப்படின்னா, உங்கள்கிட்ட வாப்போன்னு பேசுறாரா, நீங்களும் பேசுங்க. சம உரிமை நம்மளுக்கு. நம்மள வாப்போன்னு பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னா நம்மளுக்கு பேசுறது இருக்கு. சீமான் உங்களிடம் உரிமையில் பேசினால் நீங்களும் பேசுங்கள். அப்போதுதான் அவருக்கு தனி மனித ஒழுக்கத்தை கற்றுத்தர முடியும். அதே போல இப்ப ஃபைனலா 2 பேர் கூட்டணியா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. தெரியல. சீமான பத்தி பேசினாலே நம்மளே நினைக்கிறாங்க. சீமானோட கூட்டணி வச்சா என்ன நினைப்பாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். நன்றி.